பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது எபேசியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அதாவது இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். அது எப்படி தெரிந்து கொண்டார்னா கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். ஏன் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் அப்படின்னா, பைபிள நம்ம வேதத்துல வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்காக தான் உலகம் படைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பைபிள்ல படிக்கலாம். அப்ப கிறிஸ்துவுக்காக நம்ம படைக்கப்பட்டவங்க, கிறிஸ்துவுக்காக எப்படி கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்காக நம்ம படைக்கப்பட்டவங்க. அதனால்தான் பைபிள நம்ம பார்க்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை பேர் சொல்லி அறிந்தேன் அப்படின்றாரு. அப்ப உலகமே இல்லாத போதே நம்ம தெரிந்து கொண்டார்னா எப்படி கிறிஸ்துவுக்குள் நம்ம தெரிந்து கொண்ட ஒரு மகா பெரிய கிருபை. எப்பேற்பட்ட அன்பான தேவன் பிதாவானவர், எப்பேற்பட்ட அன்பு, பிதாவின் அன்பு எப்படி நம்ம மேல வெளிப்படுதுன்னு பாருங்களேங்க. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னே நீங்க எல்லாமே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க? நம்ம சுயத்தின்படி நம்ம இஷ்டத்தின்படி வாழ்வதற்காக அல்ல, நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்காக. அதனால்தான் இதுல பாருங்க 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. தமக்கு முன்பாக, அதாவது பிதாவுக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், அடுத்து பாருங்க குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்காக. அன்பில் பரிசுத்தம்னா என்ன? அன்பு பொய் சொல்லாது, அன்பு திருடாது, அன்பு சினம் கொள்ளாது, அன்பை பத்தி அதிகாரமே இருக்கு, நம்ம முழு அதிகாரம் பார்க்கலாம். அப்ப தேவனுடைய அன்பு, அதெல்லாமே தேவனுடைய அன்பு சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். அப்ப பிதாவின் அன்பு தேவன் நம்ம மேல இருந்துச்சுன்னா நம்ம எப்பேற்பட்டவங்களா இருக்குன்றதை நம்ம நல்லாவே தெரிந்து கொள்ளலாம். ராஜரீக பிரமாணம் என்ன சொல்லுது? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அன்பாயிருந்தீங்கன்னா ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுவதாக காணப்படுவீங்கன்னு இயேசு சொல்றாரு. அப்ப அன்பு தான் ரொம்ப மெயினான காரியம். உலகத்தில் அன்பே பெரியது, விசுவாசம் நம்பிக்கை, இதுல பாத்தீங்கன்னா அன்பே பெரியது நம்ம பைபிள படிக்கணும். அப்ப தேவ அன்பு உங்களை ஆட்கொண்டு இருக்கிறதா? தேவ அன்பு ஆட்கொண்டு இருந்தா நீ யாரையும் குறை பார்க்க மாட்டீங்க, குறை சொல்ல மாட்டீங்க, அவங்கள பத்தி அடுத்தவங்களை பத்தி தவறான 3வது மனிதன் பேச மாட்டீங்க. எல்லாத்தையும் நீங்க எப்போதும் போல ஒரே மாதிரி இருப்பீங்க. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கீங்கன்னா தெய்வீக அன்பு நம்மகிட்ட இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள் நம்மளை தெரிந்து கொண்ட நம்மளும் அன்பாகவே இருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவ அன்பு உண்மையிலே நம்மகிட்ட இருக்கா? இல்ல ஏதோ வரோம் போறோம் நானும் இருக்கேன் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கிறோமா? அதனால்தான் இதுல என்ன அழகா இருக்கு பாருங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்காக. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்க அன்பிலே உங்கள்கிட்ட குறைவு இருக்காது. அந்த அன்பு உங்களை குறைவுள்ள அன்புல குறைவு இல்லாமல் நிறைவா இருக்கும்போது உங்கள்கிட்ட குற்றங்கள் இருக்காது, தவறுகள் இருக்காது. குற்றம்னா என்ன? அடுத்தவங்களை நீங்க நினைக்கிற மாதிரி வேற மாதிரிலாம் கிடையாது. குற்றம் அப்படின்னா அடுத்தவங்களோட எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் தேவன் அடுத்தவங்களை படைச்சிருக்காரே, அவனும் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறான், குமார்த்தியா இருக்கிறானே தெரியாம அவங்கள நீங்க வாயில நியாயம் திருப்பது. தேவனே யாரையும் நியாயம் திருக்காத போது நம்ம நியாயம் திருப்பதுதான் குற்றம். அப்ப தேவனோட திட்டத்துக்கு எதிராக நடப்பது அனைத்துமே குற்றம். தேவன் யாருமே நியாயம் திருக்கவில்லை. ஆனா நம்ம எவ்வளவு அழகா, எவ்வளவு ஈஸியா அடுத்தவங்களை நியாயம் திருத்துறோம். அப்ப தேவ அன்பு நம்மள நிலைத்திருக்கிறதா? தேவன் அன்பாகவே இருக்கிற தேவன் நம்மகிட்ட நிலைத்திருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொண்டு நாம் இருப்பதற்காக, தேவன் பின் செல்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவ கிருபை நம்ம மேல அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு நம்ம மேல் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்ட தேவன். அப்ப எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்ற நம்ம விசுவாசிகள் கிறிஸ்துவர்கள் நம்ம எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றவங்கன்றதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு அதன்படி தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். எப்படி? தேவனுடைய பரிசுத்த அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களும் இருப்பதற்காக. தேவ அன்புல நம்ம நிலைத்திருந்தோம்னாலே சகல காரியமும், தவறான காரியங்கள், தவறான எண்ணங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு விலகிடும். நம்மளால அதை மேற்கொள்ளவே முடியாது. தேவனுடைய அன்பு மட்டும்தான், கிறிஸ்துவின் அன்பு மட்டும்தான் நம்மளை அதிலிருந்து வெளியே கொண்டு வரும். அதை அறிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி தேவன் நம்மளை படைத்த சித்தத்தின்படி நோக்கத்தின்படி வாழ்வதற்காக தேவன் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் எங்களை தெரிந்து கொண்ட மகா கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக அன்பு எங்களில் ஊற்றப்பட்டிருப்பதற்காக நாங்கள் குற்றமுள்ளவர்களாக
குற்றமற்றவர்களாக இருப்போம் என்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. ஏஸ்தாமே நீர் தெரிந்து கொண்ட மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏஸ்தாமே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் உமது தெய்வீக அன்பு அவர்கள் மேல் ஊற்றப்பட்டதற்காக நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவரே. குற்றமில்லாமல் அவர்கள் தங்களை உமது அன்பிலே நிலைத்திருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவும் அப்பா. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.